மரணத்தையும் ஜெயித்த எகிப்திய மம்மிஸ். இது நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு தலைப்பு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் எகிப்தியர்கள் மரணத்திற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என நம்பினார்கள். அந்த நம்பிக்கையே அவர்களை மம்மிஃபிகேஷன் எனப்படும் மம்மி முறைமைக்கு வழிகாட்டியது. மனித உடலை அழியாமல் பாதுகாக்கும் இந்த முறை சாதாரணமாக இல்லாமல் விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் கலந்த ஓர் அதிசய கலையாகும். அவர்கள் நம்பியிருந்தார்கள், ஒருவரின் உடலும் ஆவியும் மரணத்திற்குப் பிறகு ஒன்றாகத் திரும்பி பிறவிக்குப் பின்னர் வாழும். முதலில் இறந்தவனை பரிசுத்தமாக கழுவுவார்கள். உடலிலுள்ள உறுப்புகளை அகற்றுவார்கள். இதற்குப் பின்னர் நட்டு நாட்ரான் எனப்படும் ஒரு வகை உப்பில் அதை மூழ்க வைத்து உடலை ஈரமின்றி உலர வைப்பார்கள். இதனால் உடல் சீண்டாமல் பாதுகாக்கப்படும். பிறகு உடல் ஒரு துணியில் போர்த்தப்படும். சில நேரங்களில் அதில் ஹைரோகிளிபிக்ஸ் எழுத்துக்களும் தெய்வங்களின் உருவங்களும் வரைபடமாக இடப்படும். இது மரணத்திற்கு பிறகு அவரின் ஆன்மா பாதுகாப்பாக பயணிக்க உதவும் என்று நம்பப்பட்டது. மம்மிஃபிகேஷன் என்பது பணக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் மட்டுமல்ல, சமுதாயத்தில் முக்கிய இடம் பெற்றவர்களுக்கும் செய்யப்பட்டது. ஆனால் பெரும்பாலும் பைரோவுகள், ஃபேரோஸ் என்ற அரசர்கள் மிகுந்த பிரமாண்டத்துடன் மம்மியாக்கப்படுவார்கள். பெரும்பாலான மம்மிஸ் பெரிய கல்லறைகளில் வைக்கப்பட்டனர், சிலர் பெரிய பைரமிட்களில். இந்த இடங்கள் பாதுகாக்கப்படுவது மட்டுமில்லாமல் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வகையில் சிக்கலான சோதனைகள் மற்றும் சபதங்களுடன் கட்டமைக்கப்பட்டிருந்தன. மம்மி சாபம், மம்மிஸ் கர்ஸ் என பலர் நம்பும் ஒரு கதையும் இதற்கு பின்னணி. ஓர் 1922 இல் டுடாங்காமென் என்ற பைரோவின் மம்மி கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த அணியைச் சேர்ந்த சிலர் மரணமடைந்தனர். இதனால் அந்த மம்மி சாபமிட்டதாக கூறப்பட்டது. ஆனால் விஞ்ஞானிகள் இது சாத்தியமாகாது, அது முற்றிலும் சாவொற்ற சம்பவம் என்று விளக்கினர். ஆனால் அந்த மர்மமும் இந்த கதையின் பரபரப்பையும் இன்னும் மக்கள் மனதில் உறுதியாய் வைத்திருக்கிறது. இன்றும் எகிப்திய மம்மிஸ் பல மியூசியங்களில் பாதுகாக்கப்பட்டுள்ளன. அவை எவ்வளவு நவீன தொழில்நுட்பத்திலும் பாதுகாக்கப்பட்டாலும் அந்த காலத்து மக்களின் அறிவும் நம்பிக்கையும் அவற்றில் ஒவ்வொரு மடியில் தோன்றுகிறது. மம்மிஃபிகேஷன் என்பது வெறும் ஒரு உடலை பாதுகாக்கும் முறை மட்டுமல்ல, அது ஒரு கலாச்சாரத்தின் சின்னம். மரணத்திற்கு அப்பாலும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பிய அந்த மக்களின் ஆன்மீக உணர்வு அதில் ஒலிக்கிறது. இந்த பயணம் முடிவதற்குள் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, எகிப்திய மம்மிஸ் என்பது ஒரு மர்மம் மட்டுமல்ல, அது மனித இனத்தின் மரணத்தை வெல்லும் முயற்சியின் சின்னம் என்றே சொல்லலாம். மரணம் என்பது முடிவல்ல, ஆனால் ஒரு புதிய பயணத்தின் ஆரம்பம் என்ற நம்பிக்கையை எகிப்தியர்கள் நமக்கு எடுத்துக் காட்டுகிறார்கள். இதுதான் மரணத்தையும் ஜெயித்த எகிப்திய மம்மிஸ் பற்றிய நம்முடைய பயணம். நன்றி.